ஹாய்டா. இன்னைக்கு வியோட பர்த்டே. ஹாப்பி பர்த்டே வி. ஆ, நம்ம மெம்பர்ஸோட பர்த்டேக்கு இன்னைக்கு தான் நான் ஒன் ஷாட்டே போடுறேன். மறந்து போயிடுவேன் மீன்ஸ் எனக்கு டைம் இருக்காது, இல்லைன்னா எந்த ஒன் ஷாட்டும் இருக்காது. ஒரு வாட்டி நான் போடவே மாட்டேன். ஸோ நீ தான் வந்திருக்கேன், எனக்கே அதிசயமாக இருக்கு. சரி, ஓகே. ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு கேட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நான் இதை 10 டேஸாக கண்டினியூ பண்ணலான்னு நினச்சேன் ஒன் ஷாட்டை. பிகாஸ் நான் இதெல்லாம் எஃப்எஃப்ஆ எழுதி வச்சேன். ஸ்டே வித் மீ, ஹிடன் மேரேஜ், மை ஏஞ்சல், நேற்று போட்டனே த ட்ரூத் அண்ட் என்னமோ எல்லாமே எஃப்எஃப் தான். எல்லாமே சுருக்கி ஆன்சரை போட்டேன். இதெல்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி எழுதி வச்சதேன். கண்டிப்பாக எஃப்எஃப்ஆ போட வாய்ப்பே கிடையாது. என்கிட்ட அவ்வளோ ஸ்டோரி இருக்கு. ஸோ எல்லாத்தையும் ஒன் ஷாட்டாக போட்டு ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். வீ உங்களை கிஸ் பண்ணியிருந்திருப்பான், அதுலேருந்து பார்க்கலாம். உங்கள் ஃபேஸுக்கு பண்ணி வீ கிஸ் பண்ணுறான். நீங்கள் வீயை பார்த்துட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் அவன் உங்கள் லிப்ஸை விட்டுட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு தெரியாது இல்லையா வீ இப்படி ஒரு டாக்கிங்கோட உங்ககிட்ட இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வீயை பார்த்துட்ருக்கீங்க. வீ உங்களை கிஸ் பண்ணியிருப்பான். அப்போ எதுவுமே பண்ணல, அமைதியாக நின்றுருக்கீங்க. வீ உங்கள் சீக்கிரம்லாம் கை எடுத்துட்டு, உனக்கு என்ன இல்லையே, கொல்லை பண்ணவங்கள கொல்லை பண்ணணும் அவ்வளோதானே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு நீ சேஃபாக இருக்கணும் அப்படின்னு உங்களை பார்க்குறான். என் கூட யாருமே இல்லை அப்படி சொல்லிட்டு உங்கள் கை பிடிச்ச நீ மட்டும்தான் இருக்கப்போ. உனக்கு என்னதான் ஆச்சுன்னா என்னால் தாங்கவே முடியாது. வாயில் உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வருது, பிடிச்சிட்டு அழாத அப்படி சொல்லிட்டு அவன் ஃபுட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு சாப்பிட்டு தண்ணி கொண்டு வந்து வைக்கிறான். நீங்கள் வீயை பார்க்குறீங்க. அவன் போயிட்டு டிவியை ஆஃப் பண்ணுறான். பிகாஸ் ரிப்பீட்டடாக அந்த நியூஸில் உங்கள் அண்ணாவோட பிக்கப் போட்டு இறந்துட்டாங்க அந்த மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்டு நீ அமைதியாக நின்றுருக்க. இவ்வளோ நேரம் என்னடி சொல்லிருந்தா, எனக்கு இருக்கிறது நீ மட்டும்தான், உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால் தாங்க முடியாது. பார் லீ, என் பொறுப்பு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கஷ்டம்லாம் இருக்க தான் செய்யும் அப்படி சொல்லிட்டு என்ன பாரு, அப்பா அம்மா என் சிஸ்டர், எனக்கு உயிரான உன் அண்ணன் எல்லாருமே இறந்து போனதுக்கப்புறம் நார்மலாக இருக்கேன். இப்படி இருக்க பழகிக்கும், அப்போ தான் இந்த வேர்ல்டில் சர்வ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் நீ யாருக்காகவும் அழ மாட்ட போல. புரியுது, சாப்பிட்டு அவ்வளோதான். வெளில போயிட்டான். அவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ வெளில போயிட்டான். நீங்கள் அமைதியாக உட்காந்துக்கிட்டீங்க. கொஞ்சம் டேஸ் இப்படியே போதும். எப்பவும் போல தான் வீ உங்ககிட்ட பேசவே மாட்டான். வீட்டில் இருக்க ஒர்க்லாம் அவனே பார்க்குறான். உங்களுக்கு ஃபுட் எடுத்து வந்து வைக்கிறான், வீடு க்ளீன் பண்ணுறான், உங்கள் ரூமை க்ளீன் பண்ணுறான், எல்லாமே உட்காந்து பார்த்துட்டே இருப்பீங்க. பட் வீ உங்ககிட்ட பேசவே மாட்டான். அவன் மனசுக்குள்ளே அவ்வளோ இருந்திருக்கும். உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அது எல்லாமே ஓடுது. இப்பயும் நீங்கள் ஒரு மாதிரி டல்லாக தான் உட்காந்துருக்கீங்க. அண்ணா இறந்துட்டாங்க. ஸோ ஒரு மாதிரி இருக்கு. உங்களுக்கு இருந்தது அவன் மட்டும்தான். ஒரு நாள் அவன் இல்லைனாலும் உங்களால் நார்மலாக இருக்க முடியாது. இப்போ அண்ணா டோட்டலாக இல்லை. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஏற்றுக்க முடியல உங்களால். இப்போது மார்னிங் நீங்கள் இறந்து வெளியே வரீங்க. வீ திங்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கான் ஒரு பேக்குள்ளே. நீங்கள் பார்க்குறீங்க. அவன் அவங்கக்கிட்ட பேசவே மாட்டான் இல்லையா. ஸோ அந்த பேக் கிட்ட வந்து இவன்ட்டு கேட்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி நிற்க, அவன் அவங்கள்ட்ட பேசவே இல்லை. அவங்க கை பிடிச்சிட்டு ஒரு கையில் அந்த பேக் இழுத்துட்டு நடக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுற நீ, என் கை விடு அப்படி சொல்கிறத வீட்டுக்குள்ளேருந்து வெளில கூப்பிட்டு வந்து காலை ஏறு சொல்கிறான். அவன் மூஞ்ச பார்க்க ஒரே நாளில் ரொம்ப நாள் இங்கே இருக்க முடியாது, டோட்டு வரும். அமைதியே ஏறி காருக்குள்ளே உட்காந்துக்க, பேக் எடுத்துகிட்டு போயிட்டு பின்னாடி ஏற்றிட்டு வே பக்கத்தில் உட்காடுறான். அந்த கார் போகுது. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பாட்டில் ஸ்டாப் பண்ணிட்டு வீ மணி பே பண்ணிட்டு பார்க்குறான். கீழே இறங்கி நிற்கிறீங்க. நெக்ஸ்ட்டு பேக் எடுத்துட்டு இது வேறு வீடு, ஒரே இடத்துல ரொம்ப நாள் இருக்க முடியாது அப்படின்னு பேச வரான். உள்ளே போய்ட்றீங்க. அங்கே ஒரு 2 days வீ உங்கள் டோரு நாக் பண்ணுறான். நீங்கள் எழுந்து வெளில வரீங்க. வீயை பார்க்குறீங்க. அவன் இந்த இடம் உங்களுக்கு சேஃபாக இருக்கும், இங்கே யாருமே வர மாட்டாங்க. அண்ட் தென் இந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ண பேப்பர் கொடுக்குறான். இதில் நிறைய அமௌண்ட் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோ. அவனே பார்க்குறீங்க. தேவையான வெஜஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன், எப்போவுமே வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிடாத. உங்களை பார்க்குறான். நைட் டைமில் எப்போவுமே வெளியே போகிற மாதிரி எங்கெல்லாம் போகாத அப்படின்னு நிறைய பேச வர. ஒரு நிமிஷம், நீங்கள் அவனை ஸ்டாப் பண்ணுறீங்க. அவன் உங்களே பார்க்குறான். இதெல்லாம் நீ தானே பண்ணுவேன், என்ன இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லிட்டுருக்க அப்படின்னு புரியாமல் கேட்க, அவன் இல்லை நான் எஸ்கேப் போகலாம் பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு மாதிரி வீயை பார்க்குறீங்க. இல்லை இப்படி இறந்துட்டான் தெரியணும், அவனை எதுக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியணும். என்கவுண்டர் யாருன்னு தெரியாதவங்களாம் போலீஸ் அவ்வளோ சீக்கிரம் என்கவுண்டர் பண்ண மாட்டாங்க. இதில் என்னமோ இருக்குது,
நான் போய் செக் பண்ணணும். டைம் பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ போனால் தான் எல்லாம் கரெக்டாக இருக்கும். அவனையும் பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் போயிட்டு நான் ரிட்டர்ன் வருவானான்னு தெரில. அதனால இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். சேஃபார், கேர்ஃபுல்லாக. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் பேசியிருந்துருப்பான். இவ்வளோ நாள் உங்ககிட்ட சாப்பாடு கொடுத்து உங்களை நல்லா கேர் பண்ணிட்டு இருந்திருப்பான். பட் நீங்கள் அண்ணா இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஜோனுக்குள்ளே இருந்திருப்பீங்க. லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பான். ஸோ அது மைண்டுக்குள்ளே இல்லவே இல்லை. இப்போ மட்டும் தான் உங்ககிட்ட இருக்கான். இப்போ அவனும் போயிடுவானா அப்படி உங்களுக்கு தோணுது. கண்ணெல்லாம் லேசா கலங்குது. அதுவும் போன ரிட்டர்ன் வருவானா இல்லையான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீங்க ஒரு மாதிரி பார்க்க இப்போதைக்கு சாப்பாடு இருக்கு, சாப்பிட்டு தீர்ந்து போடுச்சுன்னா குக் பண்ணி சாப்பிடு. நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. நிறைய பேசிட்ட அவளை பார்த்த நான் உன்னை டச் பண்ணிக்கிட்டுமா அப்படி கேட்குறான். நீங்க சரின்னு சொல்லல, நோ எதுவுமே சொல்லல. ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் திடீர்னு கேட்டான். ஃபர்ஸ்ட் அவன் இங்கிருந்து கிளம்ப போற அப்படிங்கிற ஒரு இதுல தான் இருந்திருப்பீங்க. இதை ப்ரோசஸ் கூட பண்ண முடியல. அவன் மூஞ்ச பார்க்க அவங்க கிட்ட வரான். கண்ணு மூடிக்கிட்டீங்க. அவ்வளோதான். கொஞ்ச நேரம் 2 பேரும் வித்தவுட் ட்ரெஸ்ல இருக்கீங்க. உங்க மேல இருக்கான். கம்ப்ளீட் பண்ணிட்டான். நீங்க எதுவுமே பேசல, சைலண்டா படுத்திருக்கீங்க. அவன் டைட்டா அப்படி பிடிச்ச ஃபுல்லா உங்களை டச் பண்ணி இப்பயும் உனக்கு எனக்கு பிடிக்காதுல்ல, நீங்க அமைதியா படுத்திருக்கீங்க. ஏன்னா உங்ககிட்ட கேட்டேன்னு எனக்கே தெரில. பட் என் லைஃபே இன்கம்ப்ளீட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு உங்க மேலே உங்களை உங்கள் கண்ணு பார்க்குறான். இப்பயும் ஒன்று எனக்கு ஒன்று பிடிக்கும் சொல்லுவியா? அமைதியாக இருக்கீங்க. என்ன சொல்கிறது எதுவுமே தெரியல. அவன் எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் எழுந்து ட்ரெஸ் போட்டு வெளியே கிளம்புறான். பட் ஆல்ரெடியே படுத்துட்ருக்கீங்க. உங்கள் செஸ்ட் வரைக்கும் வச்சுட்டு பிடிச்சிட்டே படுத்துருக்கீங்க. ட்ரெஸ் போடுறான், டோர் ஓப்பன் பண்ணுறான். எல்லாமே நல்லா தெரியுது. சைலண்டாக படுத்துருக்கீங்க. இப்படி டேஸ் போகுது. ஒரு காலேஜ் ஒன்று சொல்லியிருப்பா இல்லையா, அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டீங்க. அங்கே படிக்கிறீங்க. அந்த வீட்டுக்குள்ளே தனியாக இருக்கீங்க. அண்ணன் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்றீங்க. உங்களுக்கு குக் பண்ணவே பிடிக்காது. தெரியும் தெரியாத எப்போவுமே லீடாக உங்களுக்கு குக் பண்ணி கொடுப்பா. நெக்ஸ்ட்டு இப்போது 2 பேருமே இல்லை, நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்றீங்க. புது காலேஜ் நிறைய ரேகிங் இருக்கு. எல்லாரும் உங்களை ரேக் பண்ணுறாங்க. பட் சைலண்டாகவே இருக்கீங்க. வீட்டுக்கு வரீங்க. வீட்டில் தனியாக இருக்கீங்க. உங்கள் நீஸை ஃபோல்ட் பண்ணி அழுதுகிட்டே இருக்கீங்க. எங்கேயாவது போயிட்டானா அழுவீங்க. வீட்டிலேருந்து வெளியவே வரமாட்டீங்க. இப்போது போயிட்டான் அதனால அழுவுறீங்க. உங்கள் நீஸை ஃபோல்ட் பண்ணி அப்படி அழுவுறீங்க. அவ்வளோ கேர் பண்ணி உங்களை பார்த்துருந்துருப்பான். உங்களுக்காக அவங்க ஃபேமிலியே போயிடுச்சு. நம்மளால தானே அப்படி தோணுது. அவன் பண்ண ஃபைட்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அது எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு அப்படி இருக்க ஒரு பர்சன் நம்மளால ஃபேமிலி போயிடுச்சு, ஃப்ரெண்டு நம்ம தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட இருந்தான். ஏன் அவனை அனுப்பணும் அது மட்டும்தான் உங்க மைண்ட்ல இருக்கு. போகாத சொல்லியிருக்கணும்ல. ஃபைனலாக பிடிக்குமான்னு கேட்டிருப்பான். அதுக்கும் ஆன்சர் பண்ணல அப்படின்னு அழுதுட்டு இருக்கீங்க. டெய்லி இப்படிதான் அழுவீங்க. இப்பயும் அழுதுட்டு இருக்கீங்க. நல்லா படுத்து தூங்கிட்டீங்க. மார்னிங் மெதுவாக எழுந்து உப்பானே குளிச்சுட்டு காலேஜ் போகிறீங்க. ஈவினிங் சொன்ன மாதிரி சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவீங்க. இல்லை எங்கேயும் போகிறது கிடையாது. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸும் யாரும் கிடையாது. அவ்வளோதான் உங்கள் லைஃப் இப்படி தான் இருக்கும். நீங்களே டிசைட் பண்ணிக்கிட்டீங்க. ஒரு 1 வீக் நீங்கள் காலேஜிலேருந்து வெளில வரீங்க. உங்கள் காலேஜ் முன்னாடி நின்றுருக்கான். அண்ணாவா இல்லை நம்மளே அதை நினச்சிக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த கேட்லேருந்து வெளில வர வயன் குரல் கேட்குது. அண்ணா வா ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. என்னதாச்சு? எங்கதான் போன? ஏன் அவ்வளோ பண்ணிட்டு இருக்க? எல்லாம் அழுதுட்டு இருக்க. எனக்கு ஒன்றும் இல்லை வயன் அப்படின்னு உங்களை பிடிச்சிட்டே இருக்காங்க. அழுதுகிட்டே இருக்கீங்க. அதான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, நம்மளுக்கு எதுவும் ஆக விட மாட்டான்னு. நிமிந்து லீயை பார்க்க எங்க ஒரு மாதிரி இழுக்குறா. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு பார்த்துட்டுமா கேட்க ஒன்றும் இல்லை. அதோ அங்கே பார் ஒரு கார்னரில் தனியாக நின்றுருக்கான். எப்பவும் புள்ள வியாடா ஃபுல்லாக கவரோட. அவன்கிட்ட போகணும், அவனை ஹக் பண்ணணும் தோணுது. பட் பார்த்துட்டு அமைதி நினைச்சுக்கிங்க. பரவாயில்ல. எப்படி இருக்கான்னு கேட்குறீ. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வா. வீட்டுக்கு கூப்பிட்டு வரானுங்க 2 பேரும். ஹாப்பியாக இருக்கு. நீங்கள் இவனுங்க 2 பேரும் உயிரோட இருப்பானுங்க அதெல்லாம் நினைக்கல, செத்து போயிருப்பானுங்க தான் நினைச்சிருப்பீங்க. 2 பேரும் முழுசா வந்து நிற்கிறது தான் அவங்களுக்கு என்னமோ ஷாக்கிங்காக இருக்கு. நீங்க 2 பேரும் அப்போ சாவலையா? சாவணும் தான் எதிர்பார்த்தியா? இல்லை என்கிட்ட சொல்லிட்டு போகும்போது
எப்படி ரிட்டர்ன் வருவானா இல்லையா எதுவும் தெரியல. இல்லாம உன்னை போட்டு போட்டு தடுக்கலாம் சொல்லிருந்தாங்களே, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். லீ அங்கே போலீஸ்கிட்ட மாட்டியிருப்பான் தான். ஏர்போர்ட் வரும்போது லீயை ரவுண்ட் அப் பண்ணியிருப்பாங்க. லீ தியாங்கோட ஃப்ரெண்டுன்னு தெரியும். தியாங்க பிடிக்கிறதுக்காக தான் லீ இறந்துட்டான் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துருப்பாங்க. இதை ஆல்ரெடி வி கெஸ் பண்ணிருப்பான். ஸோ அவன் ஏர்போர்ட் போகும்போதும் வியும் ரவுண்ட் அப் பண்ணி பிடிச்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வி போலீஸை அட்டாக் பண்ண ட்ரை பண்ண ஒருத்தவங்க கன் பாயிண்ட்ல லீயை ஸ்டாப் பண்ணி, இங்க பாரு வி, உன்னோட ஃப்ரெண்டு லீ எங்க கிட்ட தான் இருக்கான், ஒழுங்கா சரண்டர் ஆயிடு அப்படி கேட்கும்போது வி அப்போ சரண்டர் ஆயிருப்பான். நெக்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இவ்வளவு நாள் வெளில வரவே இல்லை. அந்த போலீஸ் நல்லவங்க தான். அவங்களுக்கு என்னன்னா மாஃபியா ரவுடிசம் இதெல்லாம் அந்த ஊர்ல இருக்கவே கூடாது. ஆல்ரெடி லீ பாருங்க சார் அதெல்லாம் விட்டுட்டான். அவனை அந்த மாஃபியா கேங் சும்மா விட மாட்டேன்றாங்க அப்படி சொல்லிட்டு என்னென்ன நடந்திருக்குமோ எல்லாமே அந்த போலீஸ் கிட்ட சொல்ல அவர் அதை நம்பவே இல்லை. அதே பட்டுடா பொண்ணுக்காக ஒரு மாஃபியா இவ்வளோ கொல்லை பண்ணிட்டு சேஞ்ச் ஆயிட்டானா எப்படி நம்ப முடியும் அப்படிலாம் கேட்கும் போது அவங்ககிட்டயே கேளுங்க சார் அப்படி சொல்லும் போது சரி ஓகே நான் தூக்கிடுவோம். நெக்ஸ்ட் வீயை தூக்கியாச்சு. வீ கிட்ட கேட்கும் போது அதான் சொல்றான், எல்லாமே நான் விட்டுட்டேன், அவதான் எனக்கு வேணும், அதனாலதான் நான் இப்போ எதுவும் வேணான்னு தனியா இருக்கேன், என்னை விட மாட்டேன்றாங்க அப்படிலாம் தனியா சொல்லும் போது அவரும் சரி ஓகே ஒரு 1 month கோர்ட்ல கூட்டிட்டு போயிட்டு உங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 2 பேரும் என்கவுண்டர் தான் அப்படி சொல்லிட்டு போக சைலண்டா உட்காந்துருக்கான். கண்ணை மட்டும் கத்துறான். சார் இவ்வளவு சொல்லி ஏன் சார் இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கத்த அவர் காதலே வாங்கல. அங்கிருந்து போயாச்சு. ஆனா வீயும் லாக்அப்குள்ள இருக்காங்க. வீ ரொம்ப சைலண்டா இருக்கான். நெக்ஸ்ட் கூட்டுக்கு போக வீ உங்க அண்ணாவை பார்த்து இந்த வேல்கோட்ல இருந்து வெளில போலாமா, வீ சைலண்டாரு, எனக்கு இந்த வேன்குள்ள இருக்க பிடிக்கல, வீ தப்பிக்க போறியா, லைட்டா ஒரு ஸ்மைல் பண்றான். வேணாம் வீ என்கவுண்டர் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேசி பார்க்கலாம் வீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, என்னால முடியாது, எனக்கு வயன் கூட இருக்கணும், எனக்கு சாக்க வேணாம், அதுவும் இல்லாம நீ என்ன பிடிக்காதுடா அவளுக்கு ஒண்ணு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வீ பேசிட்டே இருக்க. ஒரு காடு மாதிரி இருக்கு. அங்க வண்டியை ஸ்டாப் பண்றாங்க. வீ லீய பாக்க லீ ஒரு வேலை சுற்றுவாங்களோ. லீ பயத்தோட வீய பாக்குறான். எதுவும் ஆகாது, நான் ஆக விட மாட்டேன், உனக்கு எதுவும் ஆகக்கூடாது டியா. வீ லைட்டா ஸ்மெல் பண்றான். நெக்ஸ்ட் ஒரு 2 பேரும் கீழே இறங்க சொல்ல 2 பேரும் கீழே இறங்குறாங்க. கன் பாயிண்டோட நிக்கிறாங்க. இப்போ கமிஷனரும் கன்னோட வீ முன்னாடி வந்து நீல் டவுன் பண்ணுங்க, 2 கையும் எடுத்து தலைக்கு பின்னாடி வைங்க. லீ அவன் 2 கையும் எடுத்து தலைக்கு பின்னாடி வச்சு நீல் டவுன் பண்ண மாதிரி வர வீ புடிச்சிட்டு அமைதியா நில என்ன கழட்டான்னு பாக்குறேன். டியாங்கா நீ திரும்பி பார்க்க இந்த கமிஷனரும் கேள்விப்பட்டான்டா நீ ரொம்ப திமிரு பிடிச்சவன அப்படி சொல்லிட்டு ஜீப் மேல ஏறி உட்காந்து நீல் டவுன் பண்ண கண்ணு காட்ட வீ பயப்படவே இல்லை. அப்படிங்கிற மாதிரி லீ பிடிச்சி இழுக்க இந்த கமிஷனரும் உங்களுக்கு ஃபைனல் ஸ்டாண்ட் தரேன், 2 பேருக்கும் நீல் டவுன் பண்ணி சாரி கேட்டீங்கன்னாங்கிறது கிளம்பிடலாம், என்கவுண்டர் பண்ணிட்டோன்னு ஈஸியாக க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்புறம் நெக்ஸ்ட் உனக்கு தேடி நிறைய கேங்லாம் வராங்க சொல்லிருந்தால, நீ செத்து போயிட்டேன்னு நினைச்சு அவங்களும் ஒன்று விட்டுருவாங்க அப்படி சொல்லிட்டு அவரோட கன்ல புல்லட்லாம் லோட் பண்ணிருக்க. தங்கச்சி கூட இருக்கணுமா இருக்கக்கூடாதா, அவளுக்கு ஒன்று வேணுமா வேண்டாமா, அவளை கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமா, இவர் சொல்ற இந்த ஃபைனல் சான்ஸும் யூஸ் பண்ணி போண்டா, கடுப்பா இருக்க வீக்கு டீ என் தங்கச்சி நினைச்சு பாருடா அப்படி சொல்ல இப்பயும் அவ உங்களுக்காக தான் திங்க் பண்ணேன் லைட்டா நீல் டவுன் பண்ண கையை உங்க தலைக்கு பின்னாடி கடுப்பா இருக்கு தலைக்கு பின்னாடி எடுத்து வச்சா நீல் டவுன் பண்ண. சரி சாரி கல்ல அப்படியே சொல்லிட்டு அந்த கமிஷனர் அந்த ஜீப்ல இருந்து ஜம்ப் ஆகி வீ கிட்ட வரான். வீ பல்ல கடிச்சிட்டு முறைச்சிட்டு அவனை பார்க்க அந்த கமிஷனரும் வீக்கும் க்ளோஸா வந்து அவன் ஏர்லாம் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி ஒரு மாதிரி பிடிச்ச ரொம்ப அழகா இருக்க அப்படி சொல்ல அவன் கழுத்தை பிடிச்சி ஜீப்ல வச்சு ஒரே லாக்கு. கூல் 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 வா என்னடா எப்படி இருக்க டியாங் சொல்லிட்டு நீ கையை எடுத்து விட்டுட்டே நானும் ஃபைட் பண்ணுவேன் உனக்கு மேல பட் உன்னை அடிக்கணும்னு தோணவே இல்லை அப்படின்னு சீக்கில டேப் பண்றான். லீக்கு ஒண்ணுமே புரியல இவன் என்ன பண்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வீயும் பார்க்க கமிஷனரும் பார்க்கும் போது ஒரு மாதிரி வியடா இருக்கு. இது டைம் வீ அந்த கமிஷனரை விட்டுட்டா வீயை பார்த்து கிளம்பலாம். ஹலோ நான் ஒன்னும் உங்களை போக சொல்லவே இல்லையே சொல்ல ஆக்கி வீ திரும்பி அந்த கமிஷனர் கழுத்தை பிடிச்சு அப்படியே ஜீப்ல லாக் பண்ணி ஜேகே உன்னோட பெர்மிஷனுக்காக என்னால வெயிட் பண்ண முடியாது, நீ என்ன சொன்னியோ அதை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் கழுத்தை விட இவன் மட்டும் தான் மூஞ்சுக்கு முன்னாடி திட்டினாலும் நாட்டுச்சாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சிக்கி பார்த்துட்டே இருக்கான். இல்லைய பார்த்து மகளம்லாம் டே அவன் டம்மி பீஸு எதுவும் பண்ண மாட்டான் வாப்பலாம். டம்மி பீஸா எனக்கு புரியல, நான் எதுவும் பண்ண மாட்டேனா ஒன்னும் எதுவும் பண்ண மாட்டேன் அதுக்குன்னு அவனும் எதுவும் பண்ண மாட்டேன்னு இல்லைல்ல அப்படின்னு ஷூட் பண்ண 2 கண்ணுக்கும் நடுவில் வருது புல்லட். ஜேகே வீ எதுவும் பண்ண மாட்டான் பட் லீ ஏதாவது பண்ணிடுவா, என்னதான் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி பல்ல கடிச்சிட்டு கேட்க வாயில இருந்து இன்னும் சாரி வரல, சாரி சொன்னா எங்கிறது கிளம்பலாம், பல்ல கடிச்சிட்டே சாரி
இப்படி வரக்கூடாது. நான் சொன்ன மாதிரி நெயில் டவுன் பண்ணி உன் கை ரெண்டும் தலைக்கு பின்னாடி வச்சு சாரி சொன்னாதான் நான் அக்செப்ட் பண்ணுவேன். இல்லை சாரி சொல்ற மாதிரி போக உன்னை யாரும் கேட்கல அப்படி சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஜேகே வீ கிட்ட வந்து நீ சொல்லணும் வேற வழி இல்லை அப்படின்னு நெக்ஸ்ட் நீல் டவுன் பண்றான். பிகாஸ் அந்த காட்டுக்குள்ள அவ்வளோ போலீஸ் கண்டிப்பா வீ எஸ் ஆயிடுவான். அப்படி அதாவது ஃபைட் பண்ணி நடுவில் அள்ளி மாட்டிக்கிட்டானா வேற வழி இல்லைன்னு நீல் டவுன் பண்றான். கையை தலைக்கு பின்னாடி வைக்கிறேன். அவன் 2 கையும் தலைக்கு பின்னாடி போதா ஜிக்கும் லைட்டா அவனுக்கு முன்னாடி நீல் டவுன் பண்ண மாதிரி சாரி காதுக்குள்ள கேட்கணும் அப்படி சொல்ல சாரி புரியல சாரி சொல்லிட்டேன் கிளம்பலாம்ல ஓகே கிளம்பலாம் அப்படின்னு எழுந்துக்க எழுந்து சாவு என் கையில தான் ட்ரை பண்ணிக்கோ நான் உனக்கு கொல்லவே மாட்டேன் பேபி பேபி சொல்லாத லேக்கு ஒரு மாதிரி வியடா இருக்க ஜேகே கழுத்து பிடிச்சி அகைன் லவ் பண்ணும் போது டி 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 கூல் 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 ஆறுடா இதா எப்ப பாரு இப்படியா இருக்க. ஸ்டார்டிங்ல 2 பேருக்கும் யாருக்கும் தெரியாத மாதிரி பேசியிருந்திருப்பாங்க. இப்போ வேற மாதிரி இருக்க பார்த்துட்டு இருக்க ஜேகே விட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு நடந்து வரான். ஜேகே அகைன் எப்ப பாக்குறது தேயாங் அப்படி கேட்கும் போது திரும்பி உன்னை கொலை பண்ண வருவேன் அப்ப பாக்கலாம் சீக்கிரம் ஐம் வெயிட்டிங் அங்கிறது 2 பேரும் கிளம்புறானுங்க. நீ வரும்போதெல்லாம் என்னடா ஒரு மாதிரி நடந்துக்கிறானடா பார்க்கவே டெரரா இருக்கான் உன்கிட்டயும் ஒரு மாதிரி நடந்துக்கிறான் அதெல்லாம் உனக்கு புரியாது சொன்னாலும் அதை விடு அப்படி சொல்லியிருப்பான். நெக்ஸ்ட் தான் உங்களை தேடி வந்திருப்பாங்க. இப்போ எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்ல ஓகே வச்சு விட்டுருக்காங்க பிள்ளை அப்படி தோணுது. நெக்ஸ்ட் 3 பேரும் வீட்டில் இருக்கீங்க உங்களுக்கு ஹாப்பியா இருக்க 2 பேரும் வந்துட்டாங்க அப்படி நீங்க ஒரு ஹாப்பியில இருக்கீங்க 2 பேரும் வந்துட்டாங்க அப்படி 2 பேருக்கும் குக் பண்றீங்க. அண்ணா வந்து பார்த்து என்னடி குக் பண்ணலாம் கத்துக்கிட்டியா நீங்களா எல்லாம் போதும் நான் எதனா குக் பண்ணி சாப்பிடுவேன் கொண்டு வரேன். அவனும் போய் உட்கார அவ தனியா குக் பண்றான்னு நினைக்கிறேன் ஹெல்ப் பண்ணான்தான் பாக்கட்டும் டெய்லி நான் தானே குக் பண்ணி கொடுப்பேன் குக் பண்றேன்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் கையை சுட்டுப்பா பட் இப்போ நல்லா தான் குக் பண்ணுது பார்த்துட்டு தான் வரேன். எங்க வீக் ஒரு மாதிரி இருக்கு அவன் கிச்சனையே பார்த்துட்டு இருக்கான் கொஞ்ச நேரம் தான் அவனால நேரம்லாம் இருக்க முடியல. ஸோ கையை சுட்டுப்பீங்கன்னு இருந்து உள்ள வரா. நீங்க குக் பண்ணிருக்கீங்க வந்து பாக்குறா நல்லாதான் பண்றீங்க இல்ல பேசலாமா வேண்டாமா அப்படி தோணுது. அவனுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு. ரிட்டர்ன் வர மாட்டேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட என்ன பண்ணிட்டு போயிருக்கான் அதுதான் அவன் மைண்டுக்குள்ள வருது. அவன் உள்ள வரான் நீங்க பாத்துட்டீங்க என்ன வேணும் தனி அப்படி சொல்லிட்டு அவ ஃப்ரிட்ஜ் கிட்ட போக வைக்கும் வந்து ஹக் பண்ணிக்கிட்டீங்க. அவன் அமைதியா நின்றான். உன்னை நான் மிஸ் பண்ணேன். அவன் லைட்டா வென் பண்ணி உங்களை பாக்குறான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு அவன் ஷர்ட் பிடிச்ச அவன் லிப்ஸ்ல பச்சை வைக்கிறீங்க. அவன் ஒரு மாதிரி செல்லட்ட உங்களே பாக்குறான். என்னடா ஒயன் இவ்வளவு நேரமாடி குக் பண்ணிட்டு அப்படி சொல்ல நீ விட்டுட்டீங்க அடுப்புக்கிட்ட போயிட்டீங்க. நீ என்னடா அப்பா மரம் மாதிரி இங்கே நின்று இருக்க அது ஒண்ணும் இல்ல வெளில போயிடுறான். எதுவுமே கண்டுக்கல. அண்ணன் வந்து என்னடி பண்றக்க அப்படி சொல்ல இது பண்றேன் இது உனக்கு பிடிக்கும் நிறைய குக் பண்றீங்க பரவாயில்லையே என் தங்கச்சி 1 மந்த்ல இவ்வளவு டெவலப் ஆயிருக்க அதெல்லாம் சொல்றான். பட் எங்க வீட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு போயிட்டு சைலண்டா உட்காந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் ஃபுட்ல எடுத்து வந்து சர்வ் பண்ண 3 பேரும் சாப்பிடுறீங்க. வீலாம் உங்களை பார்க்கவே இல்ல குனிச்சிட்டு சாப்பிடுறான். நீங்க 2 பேருக்கும் ஃபுட் எடுத்து வச்சுட்டே சாப்பிடுறீங்க. நெக்ஸ்ட் தூங்குறீங்க தூக்கமே வரல எழுந்து வந்து வெளில பார்த்தா நீங்க ரூம்ல தூங்குறீங்க 2 பேரும் ஹால்ல தூங்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்க ரூம்ல படுத்து தூங்கிட்டீங்க. அன்னைக்கிட்டே அப்படியே போகுது. கார்டு கொடு என்ன கார்டு வீ உங்ககிட்ட கொடுத்துருப்பான்ல அது என்கிட்ட இல்ல வேற எங்க வச்சிருக்க வீட்டுல அப்பெல்லாம் நிறைய சொல்ல வர எங்குமே இல்ல இப்ப எங்க தான் வச்சிருக்க அப்படி சொல்லும் போது நீங்க லீய பார்த்த அந்த மணியை நான் டொனேட் பண்ணிட்டேன். லீயோ ஷாக்கா பாக்குறான் வீயோ ஷாக்கா பாக்குறான். எனக்கு அது வேணும் நான் டொனேட் பண்ணிட்டேன். செலவுக்கு ரெடி பண்றது எரும மாடு மாதிரி இருக்கீங்களா ஒர்க் போங்க. அவன் ஒரு மாதிரி பார்க்க நானே பார்ட் ஒர்க் போலாம் தான் இருந்தேன். எனக்கு இந்த மணியை யூஸ் பண்ண பிடிக்கல அதான். ஸோ என்ன பண்றது லீக் அப்படிதான் இருக்கு. அவன் வீய பார்க்க வீ எதுவுமே பேசல. நெக்ஸ்ட் ஒர்க் தேடணும் லீ நானே போறேன் எனக்கு கிளம்புறான். வீ இருடா நானும் வரேன். என்னடா எல்லாத்தையும் சொதுப்பி வைப்பா அமைதியா இரு நானே போறேன் பிசினஸ் பண்ணலான்னு கனவு கண்டேன் போச்சு அப்படின்னு வீட்டுல இருந்து கிளம்ப டீ நான் கூட்டு போய் காலேஜ்ல விட்டுப்போம் தவ்வி இருக்கல அவன் கூட கிளம்பு அப்படின்னு அவன் போயிடுறான். நீ திரும்பி வீய பார்க்க வீ எதுவுமே பேசல. நெக்ஸ்ட் அவன் உங்க கூட வரான் நடந்தே நீங்களும் நடந்தான் போறீங்க பின்னாடியே வரான். காலேஜ்ல வந்து நின்றுட்டீங்க திரும்பி வீய பார்க்க போயிட்டு கால் பண்ண தலையை மட்டும் ஆடிட்டு உள்ள போறீங்க. ஈவினிங் வீ வந்து வெளில நின்றுருக்கான். ரிட்டர்ன் உங்களை கூப்பிட்டு வரான். வீட்டுக்கு வந்துட்டீங்க. டெல்லி பையன் இன்னும் வரல. அவனுக்கு கால் பண்ணாலும் போக்க மாட்டேங்குது. அகைன் எதனா ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டோனோ அப்படி தோணுது. நீங்க ஒரு பயத்தோட வீய பார்க்க ஒரு நன்னன் செக் பண்றான். லீய எங்க போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தியாங் கிளம்பும் போது லீயே கால் பண்றான் இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு காலில் வந்துடுறான் அந்த மாதிரி வீ உங்ககிட்ட சொல்ல
போன் வாங்கி கண்ணா பின்னான்னு கத்துறீங்க. இப்ப பாரு வெளில போயிட்டு காலைல வரும் எங்கடா போய் சுத்துற அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேட்க அதுக்கு ஆன்சர் பண்ணாம வந்துடுறேன் அதை மட்டும் சொல்லிட்டு கட் பண்ணிட்டான். வீக்கிட்ட போனை கொடுத்துட்டு வரமாட்டேன்னு சொன்னான். எப்படி சொன்னான். சரி சாப்பிட்றியா? அவனும் தலையாட்டான். நெக்ஸ்ட் ஃபுட் கொண்டு வந்து கொடுக்க சாப்பிட்றான். கொஞ்ச நேரம் நீங்க உங்க ரூம்ல இருக்கீங்க. படப்படப்பா இருக்கு. பிகாஸ் நீங்க 2 பேரும் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கீங்க. உங்க ரூம்குள்ள உங்க நீஸை ஃபோல்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. உங்கள்கிட்ட ஒரு வாட்டி கேட்டுப்பானியா, உன்னை டச் பண்ணிக்கிட்டோமா அப்படி. உங்களுக்கு அப்படி இருக்கு. இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. உள்ள டைம் போயிட்டே இருக்கு. நீங்க திங்க் பண்ணிருப்பீங்க உங்க ரூமுக்கு வருவான், டோர் நாக் பண்ணுமா, அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல. தூங்கிட்டோன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி டோர் ஓபன் பண்ணி பார்த்தா ஹாலில் தானே படுத்திருப்பான். ஹாலில் காணும். எங்கேயாச்சும் வெளில போயிருப்பானா அப்படின்னு வேகமா டோர் ஓபன் பண்ணிட்டு வெளில வந்தா வெளில படுத்திருக்கான். ஒரு மாதிரி உங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. எதுக்கு வெளில படுத்திருக்கான், அதுவும் இவ்வளவு குளிர்ல அப்படின்னு தோணுது. வெளியே வந்த டேங் உங்களதான். அவ எழுந்து உங்களை பாக்குறான். என்ன இங்க படுத்திருக்கீங்க? பனி இல்ல வரல அப்படிலாம் சொல்ல உங்களுக்கு புரியுது. ஒரு நாள் வெளியே தள்ளி இருப்பீங்க இல்லையா, ஒரு மாதிரி நீங்க அவனே பார்க்க உள்ள போ, பண்ணி போகுது பாரு, தள்ளி பிடி போ படுக்கிற மாதிரி போறான். நீங்க அமைதியா பார்த்துட்டு இருக்கீங்க. படுத்து பெட்ஷீட் கவர் பண்ணிக்க. நீங்க அவன் பெட்ஷீட்குள்ள போறீங்க. அவன் உங்களே பாக்குறான். கூட அவன் கூட படுத்துட்டு ஷர்ட் பிடிச்சிட்டு பெட்ஷீட் எடுத்து உங்களுக்கும் கவர் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறீங்க. என்ன பண்றவன்? நீங்க படுத்தா நானும் படுத்துக்கிறேன். சாரி கேட்க மாட்டேன், உள்ள வான்னு சொல்ல மாட்டேன். அன்னைக்கு உன்னை எனக்கு பிடிக்கல, அதனால அப்படி பண்ணிட்டேன். அன்னைக்கு என் தப்பு எதுவுமே இல்லை. அன்னைக்கு இவனும் ஒருத்தன் வீட்டுக்குள்ள இருக்கும் போதும் என்னால நார்மலா இருக்க முடியல, அதெல்லாம் தப்புமே இல்லை அப்படின்னு அமைதியா படுத்துக்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு உங்களை அந்த பெட்ஷீட்டோட அப்படியே தூக்குறான். நெக்ஸ்ட் உங்க ரூம்ல உங்க பெட்ல படுக்க வச்சுட்டு அவன் எழுந்துக்க அவன் கையை பிடிக்கிறீங்க. அவன் உங்களே பாக்குறான். படுத்துக்கோ. அல்ல வேண்டாம், இங்கே படுத்துக்கோ. எதுவும் பேசல. உங்க பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டான். அவன் கிட்ட போயிட்டு டைட்டா பிடிச்சு அவன் செஸ்ல உங்க ஃபேஸ் வச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டீங்க. அமைதியா இருக்கான். கொஞ்ச நேரம் அவனும் தூங்க ஆரம்பிச்சிட்டான். நெக்ஸ்ட் மார்னிங் வரான். எங்க போன, என்ன பண்ற, அடிக்கடிக்கு எங்க போற எல்லாமே கேட்டு நீங்க கத்திட்டு இருக்கீங்க. சைலண்டா உட்காந்துருக்கான். சொல்லிய மறந்தான். அது போல அடிக்கடிக்கு எங்கேயாவது போயிடுவான். இன்னைக்கும் போயிட்டு வந்திருக்கான். வீக்கு தெரியும் போல, பட் சைலண்டா இருக்கான். காலேஜ் போனோம், குக் பண்ணிட்டு இருக்கீங்க. வரான். நான் பண்றேன். பாக்குறீங்க. தலையாட்டிட்டு அவன்கிட்ட ஸ்பூனை கொடுத்துட்டீங்க. அவன் குக் பண்றான். நீங்க காலேஜ் கிளம்பிட்டீங்க, சாப்பிட்றீங்க. இன்னைக்கு நான் கூட்டு போறேன் உன்ன. நீங்க திரும்பி பாக்குறீங்க. அவன் கூட்டு போவான் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு தலையாட்டிட்டு பாக்குறீங்க. ஷர்ட்லாம் போட்டு கிளம்பிருப்பான். சரிண்ணா நான் தண்ணி கொண்டு வரேன், வெளில வெயிட் பண்றவா அப்படின்னு கிளம்பிட்ட. கிட்ட வந்து அவனை ஹக் பண்ணி நான் கிளம்புறேன். தலையாட்டான். உனக்கு எதுவும் தெரியாதுன்னு கூட கேட்க முடியல. அன்னைக்கு நான் அவனை ஃபீல் பண்ணதுலேருந்து அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனுக்கு ஒன்றுமே புரியல. இங்கம்மா அவனை கிஸ் பண்ணுறீங்க. அவன் உங்களே பார்த்துருக்கான். நீங்கள் அவன் லிப்ஸ் விட்டுட்டு உனக்கு என்ன பிடிக்காதா, என்னை நீ கிஸ் பண்ண மாட்டியா, எப்போ பிடிச்சிருந்தது அப்படி கிஸ் பண்ணுறான். ஒய்யன் என்ன தட்டி பண்ணுற அப்படி ஒரு வார்த்தை லிப்ஸ் விட்டுட்டான். கிஸ் பண்ணன்னு கேட்டது ஒரு குத்தமா அப்படின்னு உங்கள் லிப்ஸை நீங்களே பைட் பண்ண குத்தம் வருது. எல்லாத்துக்குமே நானும் சேஞ்ச் ஆகிக்கணும். சாரி, இதுக்கெல்லாம் சாரி கேட்காத. கிளம்புறேன். ஒன்றும் தலையாட்ட. அங்கேருந்து கிளம்புறீங்க. அண்ணன் கூப்பிட்டு வரான். நெக்ஸ்ட்டு காலேஜ். நீங்களும் இது போல் குட்டி குட்டியாக ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்களாதான் வாலண்டியா அவங்ககிட்ட மூவ் பண்ணுறீங்க. அவன் இது போல அவங்ககிட்ட பண்ண மாட்டேன்றான். இதெல்லாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கூட அவங்ககிட்ட கேட்க முடியல. காசு ஒன் டைம் உங்களுக்குள்ள எல்லாம் நடந்திருக்கும். இவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்கள்கிட்ட நடந்துருப்பான். வாலண்டியா நீங்களே ட்ரை பண்ணுறீங்க. இது கூட நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு டைம் அப்படியே போதா? இந்த டைம் 2 பேரும் வெளியே படுத்துருக்கானுங்க. 2 பேருக்கும் நடுவில் வந்து படுத்துக்கிட்டீங்க. உங்களை பாக்குறா. இங்க என்ன பண்ற, ஏன்டி இப்படி படுத்திருக்க, என்ன உனக்கு பிரச்சனை? படுத்திருக்கான். ஆமா, அவன் வீயும் பாக்குறான், உங்களையும் பாக்குறான். பையன் எனக்கு உள்ள தனியா படுக்க பயமா இருக்கு. சரி ஓகே, அவன் கண்டுக்கல, அமைதியா படுத்துக்க. நீங்க தூங்க ஆரம்பிச்சிட்டீங்க. அவனும் சரி ஓகே எதுவுமே கண்டுக்காம அவனும் தூங்கிட்டான். எங்க வீக்கு தான் தூக்கமே வரல. நீங்க பக்கத்துல படுக்கும் போதெல்லாம் ஏன் தெரியல ஒரு மாதிரி இருக்கு. அவனுக்கு தூக்கம் வரல. அவன் தூங்கவே இல்லை. மார்னிங் நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. எப்பவுமே நீங்க தான் எழுந்துப்பீங்க. இப்போ நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க. 2 பேரும் எழுந்துக்கிட்டானுங்க. நீ தூங்கி இருந்தா தானே எழுதுக்கிறது. அவனுக்கு ஆல்ரெடி தூக்கமே வரல. அண்ணா தான் உங்களை எழுப்பிட்டே இருக்கான். எழுந்துரு, காலேஜ் போகணும் அப்படி. நீங்க நான் காலேஜ் போகல, எனக்கு ஓட முடியல அப்படி சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் அண்ணா எழுப்பல. பார்த்தா நீ ஒர்க் போலியா, கிளம்புற. என்னாச்சு, என்ன உடம்பு முடியல சொல்லிருந்தா. இல்ல ஒர்க் போறதுக்குள்ள அவளுக்கு டேப்லெட் வாங்கி கொடுத்துட்டு போறியா அப்படின்னு தலையாட்டிட்டு உங்ககிட்ட வரான். தூங்குன தள்ள அப்படின்னு திரும்பி படுத்துக்க. அவன் இன்னும் கடுப்புல தான் இருக்கா போலவே. வீக்கு தெரியும்
பட் சைலண்டா இருக்கான். சரி விடு, எழுந்த உடனே கேள, ஒர்க் டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். வீக்கு இன்னும் உடம்புக்கு இருக்கும் அப்படி தோணுது. அவங்க கிட்ட வந்து அவங்க கழுகுல எல்லாம் டச் பண்றான். நீங்க படுத்துட்டே இருக்கீங்க. அவன் என்னடி ஆச்சு, ஓகே தானே அப்படி கேட்டு உங்ககிட்ட வர ஓகே தான் நீ எழுந்து உட்காருங்க. இவ்வளவு தூங்குற மாதிரி சொல்லிட்டு இருப்பீங்க இல்லையா? ஏய் தூங்கலையா நீ? இல்ல அண்ணா போயிட்டேனா. எனக்கு மூவிக்கு போடலாம், அதான் கூட்டு போறியா? இல்லை ஏதோ உடம்பு சரியில்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன ஆக்டிங். நீ ஓகே தானே? நான் ஓகே தான். மூவிக்கு போறீங்க, கார்ட்டூன் மூவி வி பாக்குறீங்க, டிவி பார்த்துட்டு இருக்கான். அவன் கையை சொல்லண்டி. இது போல மூவிக்கு வந்தா அங்க பாரு லவர்ஸ்லாம் கிஸ் பண்றாங்க. அவன் உங்களை பார்க்க நான் தான் சொல்லுமா, இல்லை இது தேட்டரு, நீ மூவி பார்க்கணும்னு சொன்னோம்ல, மூவி பார்க்கணும்னு சொன்னா கஷ்டம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பச்சைக்கு வைக்கிறீங்க. அவன் ஆம்ஸ் பிடிச்சிக்கிறீங்க. அவன் அப்படிதான் தெரிஞ்சிருச்சு. ஸோ அவனுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறீங்க. நெக்ஸ்ட் வீட்டில் குக் பண்ணிருக்க அவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். மூவி பார்த்துட்டு வந்திருப்பீங்க இல்லையா, அதை பற்றி பேசிகிட்டே இருக்கீங்க. உங்களே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, லைட்டாக ஒரு ஸ்மைலோட ஏதாவது வேணுமா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கிட்ட போயிட்டு ஷர்ட் எழுத கிஸ் பண்ணுறீங்க. அவன் உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டு பாட்டில் ஸ்டாப் பண்ணிட்டான். ஏன் அடிக்கடிக்கு ஸ்டாப் பண்ணிடுறேன், எனக்கு பிடிக்காதா சொன்னா? இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அவன் மூஞ்சியை பார்க்க ஓரளவுக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன்னா டெம்ட் ஆகுது. நீங்கள் அமைதியாகிட்டீங்க. எப்பவுமே கிஸ் பண்ணும்போது உங்களை விட்டுருவான், அதில் ஸ்டாப் பண்ணிடுவான். எப்போ புரியுது ரீசன்? அமைதியாக அவளை பார்க்க அதான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. டீப்பாக கிஸ் பண்ணுறேன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, நான் எதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறேன்? அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்களே ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்குள்ள அந்த ஹாப்பி மூமெண்ட் முடிஞ்சிருச்சு. அவங்கள அவன் ஹேக் பண்ணிருக்க. இதுக்கப்புறம் நீ என்ன டச் பண்ணணும்னா கல்யாணம் பண்ணிட்டு ஒன்றாட்டியே டச் பண்ணுற. நீங்கள் அவியை பார்க்க அவன் இப்போ உங்ககிட்ட வந்து கேட்கட்டுமா? பார்த்துட்டே இருக்கீங்க, என்ன உனக்கு பிடிக்குமா? இதெல்லாம் என்ன கேள்வி? இதெல்லாம் நான் உங்ககிட்ட பண்ணுறேன், இந்த அளவுக்கு வந்திருக்கேன் மறைச்சக்கம்மா. இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமா? ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஒரு நிமிஷம் அவனை பிடிச்சி புஷ் பண்ண உங்களே பார்க்குறான். இது லாஸ்ட். இதுக்கப்புறம் என்கிட்ட நீ இப்படி இருக்கணும்னா உன் பொண்டாட்டியாக தான் நீ என்ன டச் பண்ணணும். லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு லீவ் வர உன் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவன் ஒன்றும் படித்து முடிக்கலடா, கிட்ட பேசணும்டா. சரி இப்போ பேசு. அவன் ஓகே சொல்வாளான்னு தெரில. ஓகே சொல்லுவா, அப்போ கேளு. அவளை கோவப்படுத்த வேணாண்டா. ஆல்ரெடி நான் ஒரு பொண்ணு லோ பண்ண தூத்து எரிஞ்சதுன்னா அவளுக்கு கோவம் வரும்டா. உன் கேஸ் வச்சுதான் இந்தியும் நான் மூவ் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஓகே சொல்லுவா, போய் பேசுதா. சும்மா அருவி கேலஸ் விட்டுட்டான். கடுப்பா இருக்கு. அவங்க கிட்ட வரா. அண்ணா கிட்ட பேசினியா மேரேஜ்க்கு? அண்ணா காதலே வாங்க மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு அவன் சைலண்ட் ஆயிட்டு. அவன் லவ் பண்றான் இல்லையா, அதை வச்சுதான் மூவ் பண்ணணும் அப்படி அவன் ஒரு பிளான்ல இருக்கான். ஸோ அதனால அவன் எதுவுமே பேசல, சைலண்டா போதும். நெக்ஸ்ட் அவங்க கிட்டே நீங்க சேர்க்க மாட்டேன்றீங்க. அவங்க கிட்ட வந்தாலே டெம்ட் ஆயிடுறான். கிட்ட கிஸ் பண்ணாலே ஒரு மாதிரி டெம்ட் ஆகுறான். டெம்ட் ஆயிட்டானா அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றான். புரியுது? அதுவும் இல்லாம நீங்க மேரேஜ் பண்ணிட்டு தான் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க இல்லையா, மோஸ்ட்லி உங்க கிட்ட வர மாட்டேன்றான். அப்படி வந்தாலும் நீங்க சிக்கவே மாட்டேன்றீங்க. 3 days போக நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க. செக் பண்ணிட்டு வீக்கிட்ட சொல்ல ஹாப்பியா இருக்கு. என்ன சிரிக்கிறேன்? அன்னைக்கிட்ட எப்படி சொல்றது? என்னடி இருக்கு? எனக்கு ஓகே தான் நினைக்கிறியா? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அண்ணா கிட்ட சொன்னல. அவன் என்ன சொன்னான்? உன்கிட்ட பேசணும் சொன்னான். இது டிலே பண்ண முடியாது அப்படி சொல்லிருக்க. சைலண்டா இருக்கான். நெக்ஸ்ட் வீட்டுக்கு வர அண்ணா கிட்ட நீங்களே சொல்லிட்டுங்க நான் ப்ரெக்னெண்டா இருக்கேன். உனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஸ்டார்டிங் நீங்க சொல்லிருக்கலாம் பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரிலாம் சொல்லி ப்ரெக்னெண்டா இருக்குன்னு சொன்னா உனக்கு தெரிஞ்சிருக்காது. எடுத்த உடனே ப்ரெக்னெண்டா இருக்கு அப்படி சொல்லும் போது ஷாக்கிங்கா இருக்கு. திரும்பி வீயை தான் பாக்குறான். சைலண்டா நின்றுக்கான். நான் கிட்ட சொல்லணும்னு நினைச்சா எனக்கு பிடிச்சிருக்கா அவனை எல்லாம் சொல்ல. அண்ணாக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. உங்களை தியாங்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிதானே திங்க் பண்ணிருப்பான். உங்க மேல உயிரே இருக்கான். அவனுக்கு தெரியும் இல்லையா, அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் பிரெக்னெண்டா இருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பேசணும் சொல்லு. அவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. சைலண்டா பார்க்க சைலண்டா நின்றுக்கான். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லும் போது அவங்க கிட்ட இருந்து வீக்கிட்ட போயிட்டு சாரிடா அவளுக்காக லைஃப் எல்லாம் போயிடுச்சு. நீங்க திரும்பி லீய பாக்குறீங்க. புரியாம மாதிரி லீய பார்க்க லவ் பண்றேன்னு ஏதாவது சொல்லியிருந்தாலும் போஸ்ட் பண்ணியாவது உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு. பிரெக்னெண்டா இருக்குன்னு வேற சொல்ற. எனக்கு அவளை நினைச்சு கவலையே இல்ல. சாரி முட்டாள், என்னடா பண்ற நீ? ஒரு வயல் என்ன இதெல்லாம் எனக்கு கண்ணா பண்ணான்னு கத்துறான் அவங்க கிட்ட.
நீ இல்லையே பிடிச்சி ஸ்டாப் பண்ணி என்னடா பேசிட்டு இருக்கேன், ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றது கேளு, சும்மா இருவி இல்லைன்னு ஒருத்துக்கு முன்னாடி பிரெக்னென்ட் முன்னாடி இதெல்லாம் அப்படி கண்ணா பின்னான்னு கத்த வர இந்த குழந்தை வீயோடதுதான். அமைதியா நின்ட்டான். நீங்க ஆளுகிட்டே வீ கை காட்ட வீ சொல்றது முதல்ல முழுசா கேளுடா. வயன எனக்கு பிடிச்சிருக்க சொல்லி முடிக்கல. அடிக்கிறான். என்னடா பண்ற அப்படின்னு அண்ணாவை தடுக்க வர என் தங்கச்சி ஃபோர்ஸ் பண்ணியா நீ தான் சொன்னல அவளுக்கு பிடிக்கிற வரைக்கும் நீ சும்மா இருன்னு அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறான். ஐயோ சிலதை வாங்கிக்க எதுவும் இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு பேச மாட்டியா நீ. அண்ணா உங்களே பாக்க எனக்கு வீய பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்றேன். அமைதியா நின்றுட்டு இருக்கான். அப்புறம் என்னடி பிடிக்காத மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தியா? நான் பிடிக்கலன்னு சொன்னா நீ சைலண்டா நீ பாக்க நீ கூட சொல்லவே இல்லையா? நிறைய டைம் கூட சொல்ல ட்ரை பண்ண இல்லாம நீ வேற ஏதோ சொல்லி போதும் சீக்கிரமா ரெடி பண்றா கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படி சொல்றான். அப்பல்ல கிடைச்சிட்டே ஹாப்பியா இருக்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வீக்கு மேரேஜ் என்ன ஒரு பொண்ணு லவ் பண்றான். அந்த பொண்ணை தேடிதான் அடிக்கடிக்கு போயிடுவான். இப்போ அந்த பொண்ணை இந்த ஊருக்கே கூட்டு வந்துட்டான். நல்லா அன்னைக்கு நைட்டு போயிருப்பான். ஸோ உங்கள்கிட்ட சொல்ல நீங்களும் ஓகே சொல்லியிருப்பீங்க. ஸோ 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ இதுவே போதும் ஹாப்பி என்டிங். பட் இந்த பாட்டி எனக்கு பிடிக்கவே இல்லை. அந்த ஒரு பாட்டு இருக்கும் போதே நல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த பாட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்டா ரெக்கார்ட் பண்றோம் அப்படி இருக்கு. சரி ஓகே பாய்.